36 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே ஒரு வேல் மட்டும் நட்டு உருவாக்கிய கோவில். கொடமுரட்டி கிராமத்தில் சுமார் 36 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வேல் நட்டு அதிலே இருந்து இந்த கோவில் பூஜையெல்லாம் நடந்தேறியது. மனதில் வேண்டிய எந்த காரியமும் கண்டிப்பாக நிறைவேற்றும் குடமுரட்டி முருகர். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். நான் 8 வருஷம் தான் இவங்களை லவ் பண்ணி வேண்டிட்டு இருக்கேன். ஆனால் 8 வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு பையன் பிறந்துட்டான். எப்படி நினைச்சாலும் நிறைவேறும். நான் அது மாதிரி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன். இப்போ கட்டி நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் போகுது. ஆண்டுதோறும் 10 நாள் திருவிழாவாக வெகு விமர்சையாக நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழா. எங்க ஊர்ல 10 நாள் திருவிழா நடக்கும். 10வது திருவிழா நல்லா இருக்கும். இந்த முருகர் ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு காலங்காலமா, அதாவது முன்னோர்கள் காலத்துல இருந்து ரெகுலரா நடத்திட்டு வராங்க. எங்கள் ஊரில் 10 நாள் திருவிழா நடக்கும். காப்பு கொட்டும் திருவிழா, அருள் குத்தும் திருவிழா, மஞ்சள் நீராட்டு திருவிழா, இடும்பம் பூஜை திருவிழா நடைபெறும். திருமண தடை, குழந்தை பாக்கியம், சொத்து தகராறு, குடும்ப பிரச்சனை போன்ற எண்ணற்ற குறைகளுக்கு இந்த முருகரை வந்து வேண்டினால் அது கண்டிப்பாக நிறைவேறும். பங்குனி உத்திரம் அன்று வந்து வேண்டிக் கொண்டால் அது கண்டிப்பாக அடுத்த வருடத்திற்குள் நிறைவேறுவதால் வெளியூர் பக்தர்களும் வந்து வழிபடும் திருவிழா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ எங்கே போகிறோம்னா திருக்கோவிலூர் அடுத்த குடமுரட்டி கிராமம். ஆமாங்க, இந்த குடமுரட்டி கோவிலில் வள்ளி தெய்வானையுடன் உள்ள முருகர் சன்னதி உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இதில் நாம் மனதில் நினைத்த எந்த காரியமும் இந்த முருகரை வேண்டினால் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கை. இந்த கோவிலின் முழு வரலாறையும் அந்த பகுதி மக்களே கூறுவார்கள். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் கொடமுரட்டி கிராமத்தில் சுமார் 36 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வேல் நட்டு அதிலே இருந்து இந்த கோவில் பூஜையெல்லாம் நடந்தேறியது. சுமார் 10 ஆண்டுக்கு முன்பு இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டு ஊர் பொதுமக்கள் இடத்திலே 10 பாகமாக பிரித்து ஒவ்வொரு விழாவும் ஒரு குறிப்பிட்ட அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் செய்வது என்று முடிவு செய்து முதல் திருவிழா முதல் 10ஆம் திருவிழா வரை நடைபெற்று வருகிறது. எல்லா கோவிலை விட இந்த கோவில் சீரும் சிறப்புமாக இந்த விழா நடைபெற்று வருகிறது. இதிலே கலந்து கொண்டு காவடி எடுக்கிறார்கள், அலகு குத்திக் கொள்கிறார்கள். அவர் பிரார்த்தனையின் பேரில் என்ன செய்கிறார்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேறுகிறது என்பது முக்கியமான செய்தி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே கலந்து கொண்டு முருகனை அருள் பெற்று காவடி தூக்குபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு இருக்கிறது. அதோடு இல்லாமல் ஊர் மக்கள் நல்ல மழை பெய்து இந்த ஊரிலே விவசாயம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குடமுரட்டி ஒரு சின்ன குக்கிராமம் தான். ஆனால் கோயில் சின்ன வயசுலேருந்து, எனக்கு வேலை தெரிஞ்ச வயசுலேருந்து முதல் மேடை போட்டோம். 2வது வேல் வச்சு சின்ன சின்னதாக உருவாக்கி இன்னைக்கு சுற்று பார்த்த கிராமம்லாம் எங்கள் குடமுரட்டி ஒரு சின்ன கிராமம் இருந்தாலும் நல்ல ஒரு திருவிழா நடத்துகிறான்னு சுற்று பார்த்தவங்களாம் நல்லா பேசும்படிய அளவுக்கு தெருக்கூத்து, நாடகம், பாட்டு கச்சேரி, இசை கச்சேரி எல்லாம் பக்தியோட பண்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவாங்க. இன்னைக்கு 38ஆம் ஆண்டு திருவிழா இன்னைக்கு மிக சீரும் சிறப்பாகவும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சுற்றுப்பக்க மக்களும் நல்லா நாடகம் இதெல்லாம் கண்டு ரசிச்சுட்டு அருள்மிகு சாமியை, பாலசுப்ரமணிய சாமியை வணங்கிட்டு போவாங்க. சின்ன கிராமம் இருந்தாலும் அந்தந்த உபயோகங்களும் நல்லா பண்ணுவாங்க. அதே போல அன்னதானமும் சிறப்பாக நடத்தி எங்கள் ஊர் மதிப்பை நாங்கள் நல்லா மிக சீரும் சிறப்பாகவும் கொண்டாடுறோம். வருஷத்துல 10 நாள் பங்குனி உத்திரம் நடக்கும். ஒரு நாள் திருக்கல்யாணம், ஒரு நாள் மஞ்சள் நீராட்டு விழா, ஒரு நாள் தேர் அளவு போடுவாங்க.
நம்ம என்ன வேணாலும் கடவுள் நிறைவேற்றி கொடுத்துருவாரு. எந்த ஒரு நம்ம இப்படி வேணும்னா அது நிறைவேற்றாமலாம் போவாது. நல்ல முருகர் மேல நம்பிக்கையோட இருக்கலாம். அவரு எதுவும் நம்மள கைவிட மாட்டாரு. ஒரு முருகரை வேண்டினா எதுவும் நடக்காமலாம் இருக்காது, எல்லாமே நடக்கும். 10 நாள் உற்சவம் நடக்கும். காப்பு காட்டுறதுல இருந்து தேர் இருக்கிறதுல இருந்து அழகு போடுறது வரைக்கும் எல்லாமே இருக்கும். 10 நாள் கரகாட்டம், தெருக்கூத்து எல்லாமே நடக்கும். எங்க முருகர் நம்பி வந்தீங்கன்னா கைவிட மாட்டார். எல்லா நல்லதும் நடக்கும். நீங்க படிப்பு சம்பந்தப்பட்டதுல இருந்து குடும்பம் சம்பந்தப்பட்ட வரைக்கும் கடன் பிரச்சனை கஷ்டம் எல்லாத்தையும் எங்க முருகர் நீங்க நம்பி வந்தீங்கன்னா உங்களை கைவிட மாட்டார். எல்லா கடனையும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவார். எங்க முருகரை நம்பி வாங்க, கைவிட மாட்டார். 10 குடும்பமா எடுத்து நல்லாவே செஞ்சுன்னு இருக்கோம். உத்தரத்துக்கு முன்னாடி திருக்கல்யாணம் பண்ணுவோம். அந்த திருக்கல்யாணத்துல வந்து சமபோது விருந்து எல்லாருக்குமே விருந்து வைப்போம். யாருக்குமே இது இல்லைன்னு கிடையாது. சமபோகமா எல்லாருமே ஊரே வந்து அந்த திருக்கல்யாணத்துல வந்து கலந்துக்குவாங்க. இப்பயும் வந்து அந்த 10 குடும்பத்தாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க விசேஷம் பண்ணும் போது அவங்களும் அன்னதானம் போடுவாங்க. கண்டிப்பா அன்னதானம் போடுவாங்க. வீதி உலா, சாமி வீதி உலா வரும். மிக சிறப்பா நடக்கும். அந்த உத்தரத்தன்னைக்கு மாவிடிப்பாங்க. அது குழந்தை இல்லாதவங்க அத மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டா குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கோயில்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இந்த வருஷம் வந்து நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னா அது அடுத்த வருஷம் கண்டிப்பா நிறைவேறி நிறைய பேர் வந்து வேண்டுதல் செஞ்சிருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். நான் வந்து 8 வருஷமா இவங்களை லவ் பண்ணி வேண்டிட்டு இருக்கேன். ஆனால் 8 வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு பையன் பிறந்துட்டான். எப்படி நினைச்சாலும் நிறைவேறும். நான் அது மாதிரி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன். வீட்டையும் கட்டி நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் போகுது. 2 பேருமே நல்லா இருக்கும். வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா படிச்சுட்டு இதுமாரி எனக்கு வந்து படித்தவங்க பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணேன், இந்த கோயில் நான் காலேஜ் முடிச்சதுமே இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணேன் 2016 நான் காலேஜ் முடித்தேன் 17. அதுக்கடுத்து தான் நான் இது மாதிரி வேண்டனே வீடு கட்ட ஆரம்பிச்சேன். வீடு கட்டிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். கும்பாபிஷேகம் தான் வீடு கட்டி முடிச்சவருக்கு அதான் ஒரு 8 வருஷம் கழிச்சு லைஃப் பண்ண பொண்ணு வந்து நிறைய அடைஞ்சிட்டாங்க. அமைஞ்ச உடனே 1 வருஷத்துல எனக்கு பையன் நல்லபடியாக பிறந்து நல்லா சீர சிறப்புமா இருக்கிறோம். எல்லாம் உத்தரத்துக்கு எல்லா ஊர்ல அனைத்து யாரு வேண்டும்னாலும் பொதுவாகன்ற மாதிரி நம்ம ஊர் இல்லாமல் பொதுவாக வெளியிலேருந்து வரவங்களும் சரி வேண்டது ஃபுல்லாக அனைத்தையும் கொடுப்பாரு. இன்னொன்று என்னன்னா எங்கள் ஊருக்கு வந்து மற்ற ஐயனார் இது மாதிரி பெரிய இது மாதிரி சாமி தான் எல்லாரும் குழுவாங்க. முருகர்னால எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே கும்பிடுவாங்க, எல்லாருமே வேண்டுதல் வந்து நிறைவேற்றி வைப்பாரு. நம்ம ஊரும் இல்லை, பொதுவாக பக்கத்து ஊரு எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. வேண்டவங்களுக்கு கேட்டதை கொடுப்பாரு. எங்கள் ஊரில் 10 நாள் திருவிழா நடக்கும். காப்பு கொட்டும் திருவிழா, அருள் குத்தும் திருவிழா, மஞ்சள் நீராட்டு திருவிழா, இடும்பம் பூஜை திருவிழா நடைபெறும். முருகர் பக்தரினால் முருகரை வேண்டினால் முருகர் எது வேணாலும் கொடுப்பார். நம் வேண்டும் வினாக்களுக்கு எது வேணாலும் கொடுப்பார். இந்த முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு வந்து 2 பெண் குழந்தை இருந்தது. நான் வந்து முருகர்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 வருஷமா வந்து முருகருக்கு வந்து காப்பு கட்டிக்கிட்டு இங்கிருந்து நான் வந்து மயிலத்துக்கு போவேன். எந்த கோயிலுக்கு இங்கே தான் வேண்டிக்கிறேன். நான் இங்கே வேண்டிட்டு நான் மயிலத்துக்கு வந்து எல்லா கிருத்திகையும் சொல்லிட்டு இந்த கோயிலுக்காக முருகர் வந்து வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்து ஒரு 3 மாதம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். கட்டி முடிக்கும் போது ஊர் பொதுமக்கள் அனைத்து பேரும் பணம் கொடுத்து நன்கொடை கொடுத்து ஆமா எல்லாருமே அதாவது ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் நாங்க ஆமா அப்படிதான் பண்ணலாம். அதாவது இந்த கோயில் எதாவது சொன்னேன், அதாவது கோயில் பாதியில நின்று விட்டது. அது நின்றதுனால வந்து கோயில் வந்து யாராலும் பராமரிக்க பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்க ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துதான் அந்த கோயில் வந்து கட்டணும். ஆனா இது வந்து ஆரம்பத்துல வந்து முன்னோர்கள் எல்லாம் வழிவே நடத்தி வந்தாங்க. இறைப்பட்ட காலத்துல நடத்தும் போது இந்த ஊருக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது வந்து கோயில் திருவிழா நடத்தவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் கும்பலா சேர்ந்து ஊர் பொதுமக்கள் எல்லாருமே கும்பலா சேர்ந்து இந்த முருகர் கோயிலை நடத்தணும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.